நர்சிங் படிக்கிறதுக்கு படிக்க 12வது முடித்து மேற்படிப்பு தொடர முடியாத ஆதிரோட மற்றும் பழங்குடியின மக்களுக்கு நம்ம கல்வி கடன் உதவிகளும் தாக்க வழியை வழங்கப்பட்டு வருகிறது. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு நோட்டீஸ் கொடுப்போம், நலத்திட்டத்தை பற்றி விரிவான நோட்டீஸ் கொடுப்போம், அதை படிச்சு பாருங்க. நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 5வது தளம் அறையன் 501 மற்றும் 503 நம்ம ஆஃபீஸ் இயங்கிட்டு இருக்கு. ஏதாவது நலத்திட்டங்களை பற்றி சந்தேகம் இருந்தால் கூட நம்ம ஆஃபீஸில் வந்து நீங்கள் அதை பயன்பெற்றுக்கலாம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நலத்திட்டத்தை பொறுத்தவரையில் நம்ம இணையதளத்தில் பதிவதற்கும் நாங்கள் ஒரு இ-சேவை மையம் புதுசாக அமைச்சிருக்கோம். நீங்களாக வந்து நாங்கள் அந்த ஆன்லைனில் வந்து நாங்களே பதிஞ்சு கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு அந்த வழிவகையை நம்ம வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நரிக்குறவர்கள் சமூகத்திற்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2.25 கோடி வரைக்கும் நம்ம வந்து அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை முன்னேற்றும் வகையில் இன்னைக்கு கடனுதவி வழங்கியிருக்காங்க. நம்ம அவர்களுடைய குலத்தொழிலான ஊசி மணி பாசு மணி அந்த பொம்மை தயாரிக்கக்கூடிய தொழிலுக்கு நம்ம இன்னைக்கு 2.25 கோடி வரைக்கும் நம்ம கடனுதவி வழங்கியிருக்கோம். தாக்கோடைய நோக்கமே என்ன அப்படின்னா ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியின மக்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய அவர் மக்களுடைய முன்னேற்றத்தினை பொருளாதாரத்தை முன்னேற்றும் வகையில் நீங்கள் பல்வேறு கடனுதவி வழங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லை மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கு வந்து சமுதாய நலக்கூடங்களை வந்து நாங்கள் கட்டி அவங்க கையில் ஒப்படைச்சு அவங்களுடைய வருமானத்தை ஈட்டும் வகையில் நம்ம இன்னைக்கு பல்வேறு கடனுதவி வழங்கிட்டு இருக்கோம். அனைத்து திட்டங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நோட்டீஸில் நல்லா தெளிவுரையாக இருக்குது. நீங்கள் அதை படித்து பாருங்கள். படிச்சுட்டு ஏதாவது சந்தேகமாக இருந்தாலும் கூட நம்ம அலுவலகத்திலையும் இல்லாட்டி தொலைபேசி என்னென்னு இருக்குது அதுலேயும் கூட நம்ம தொடர்பு கொண்டு நீங்கள் அந்த சந்தேகத்தை கேட்டுக்கலாம். இந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு நன்றி விளைவிக்கு நன்றி வணக்கம். நன்றி சார். சார் வந்து தாக்கோல் டிபார்ட்மெண்ட் மூலமாக திட்டங்களை பற்றி விரிவாக எடுத்துரைத்தார்.